பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்துடையதான கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்து அரவணைத்து வருகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை சகல நாட்களிலும் நம்மை பலப்படுத்தி நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் அவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே அவருடைய சப்தம் நம்மை திடப்படுத்தி நாம் சேர வேண்டிய இடங்களுக்கு நேராக முன்னேற வேண்டிய பாதையில நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்திலும் தகப்பனே என்னோடு பேசும் என்று நம் தாகத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக விடுதலையாய் கிரியை செய்ய முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, குமாரனாகி இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே நாங்கள் ஆண்டவர் இதுவரைக்கும் நாங்கள் வாழுகிறோம் ஐயா. இந்த 6 மாதங்களும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவையும் நாங்கள் ருசித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கேட்க சூழ்ந்து வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் இருதயங்களை திடப்படுத்துவீராக. எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக ஐயா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த வார்த்தையை கேட்கிற எங்கள் வாழ்க்கையிலும் உங்க சித்தம் செய்யப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வேதாகமத்தை லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே ஆகும், தேவனாலே கூடும் என்று அவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த வசனம் குறிப்பாக இந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் நமக்குள்ளாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துகிறது. நமக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. என்ன புரிதல்? இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அவருடைய சபைக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? உலகத்திலே நாம் வாழுகிறதான இந்த சமுதாயத்திலே எல்லாவற்றையும் மனிதன் செய்துவிடவும் மாற்றிவிடவும் முடியாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நம்மாலையும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறதான மனிதர்களாலையும் சரி, எல்லாவற்றையும் மனிதனால் செய்துவிடவும் இல்லை என்றால் மாற்றிவிடவும் முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், மனிதனால் இந்த உலகத்தில் செய்ய முடியாதவைகள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனால் தன்னுடைய மனித பலத்தினால், அதிகாரத்தினால், திறமையினால் மாற்ற முடியாதவைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்கிறதான எண்ணங்களை கர்த்தர் அபத்தமாக்குகிறார். மனிதனால் இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் செய்ய முடியாதவைகளை என் ஆண்டவராலே செய்ய முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். சிலர் பாருங்க, பெருமையில இல்லை என்றால் தங்களுடையதான ஆணவத்துல என்ன சொல்வாங்க, என்னால முடியாதது ஒண்ணும் இல்லை, என்னால செய்ய முடியாத இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னு செய்வாங்க. சிலர் சொல்லுவார்கள். காரணம் என்ன? தங்கள்கிட்ட இருக்கிறதான அந்த பணம், தங்கள்கிட்ட இருக்கிறதான அந்த திறமை, தங்கள்கிட்ட இருக்கிறதான அந்த அதிகாரத்தை அவர்கள் நம்புகிறபடினால,
என்னுடைய பணத்தை வச்சு, என்னுடைய அதிகாரத்தை வச்சு, என்னுடைய திறமையை வச்சு இந்த உலகத்தில் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்று உலகத்திலே பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளை நமக்கு சொல்லுகிறார், மனுஷனாலே கூடாதவைகள் இந்த உலகத்திலே சில காரியங்கள் உண்டு. மனுஷனால் செய்ய முடியாதவைகள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் அவைகளை என் தேவனாலே செய்ய முடியும். In this world there is limitation for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்குங்க. நான் என்னால எல்லாம் செஞ்சிட முடியும்னு சொல்ல முடியவே முடியாது. Everything there is a limitation. ஒரு அளவுகோல் இருக்கிறது. அதை மிஞ்சி அவர்களால போக முடியாது, அதை மிஞ்சி அவங்களால செய்ய முடியாது, அதை மிஞ்சி அதை மாற்றிட முடியாது. சில சொல்லுவாங்க நம்மள்ட்ட, உன்னால முடியலன்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு கர்வத்தோடு சொல்லுவார்கள். You should understand, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் மனிதனால் இந்த உலகத்தில் செய்திடவோ மாற்றிடவோ முடியாது. அப்படி மனுஷன் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நபராய் இருந்து விட்டால் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் எல்லாவற்றையும் அவன் செய்து விட்டால் கடவுள் எதற்கு, ஆண்டவர் எதற்கு? என்னால எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், எல்லாத்தையும் மாத்திட முடியும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைத்து விட்டால் அப்ப கடவுள் எதற்கு, ஆண்டவர் எதற்கு? அதனாலதான் ஆண்டவர் தெளிவாய் புரிய வைக்கிறார். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு தலைவன் என்ன செய்கிறான், வந்து இயேசுவிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமென் இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்வாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அது 20வது வசனத்துல களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்ற அந்த லிஸ்ட் மோசே கொடுத்ததான அந்த 10 கட்டளைகளை நீ ஃபாலோ பண்ணுன்னு என்ன செய்யறாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உடனே சொன்ன உடனே அந்த தலைவன் சொல்லுகிறார், நான் என் சிறு வயது முதற்கொண்டு இதையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் கை கொண்டு இருக்கிறேன். உடனே ஆண்டவராக இயேசு சொல்றாரு, சரிப்பா, வெரி குட், நீ செய்வது நல்லதுதான். சோ என்ன பண்ணு, உன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் வித்து தரித்திரத்துக்கு கொடுன உடனே அவன் தலை குனிந்து அவன் துக்கத்தோடு அந்த இடத்தை விட்டு போகிறான். இதை பார்த்த உடனே சீஷர்கள் அங்க சுற்றியவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வருது, அப்ப யாருதான் ரட்சிக்க கூடும், யாருதான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய எண்ணத்துல இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டு, நான் தானம் தர்மம் பண்ணுவதினாலே, நான் என்னுடைய ஒரு சுய ஒழுக்கத்தினால இல்ல என்னுடைய திறமையினால நான் நித்திய ஜீவனை அடைஞ்சிட முடியும், இல்லைன்னா நான் அதை செஞ்சிட முடியும், இதை செஞ்சிட முடியும்னு நீ நினைக்காத. மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். வேதம் சொல்லுகிறபடியே ஆமென், தன்னை தானே ஒருவன் ரட்சித்துக் கொள்ள முடியாது, இல்லை என்றால் இன்னொரு மனிதன் உங்களை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, அவராலே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் மூலமாக தான் இந்த உலகத்தில் ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் ஜெயம் என்பதை சபை விளங்கிக் கொள்ள வேண்டும், சபையானது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒத்துக்கொள்ளணுங்க, சபை கட்டாயம் ஒத்துக்கொள்ளணும். என்ன ஒத்துக்கொள்ளணும் வேண்டும் என்றால், நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, என் திறமை ஒன்னும் இல்லை ஆண்டவரே, என் அறிவு ஒன்னும் இல்லை ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரம், என்னால முடியாதவைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும், ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். குறிப்பாக எனக்கும் மேலே ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஞானம், ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை படைத்தவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவ ஜனமே, சபையாரே, உங்களுக்கும் மேல ஒரு உயர்ந்த ஒரு ஞானம் இருக்கிறது, உங்களுக்கும் மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்கும் மேலே ஒரு சிறந்த ஒரு வல்லமை இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில, ஒரு பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனையோடு ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க. அந்த டாக்டர் என்ன பண்றாரு, அவருடைய நிலைமையை பார்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு வேண்டியதான எல்லா சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கிறாரு. சர்ஜரி எல்லாம் நடக்குது.
சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு பல மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறம் டாக்டர் வெளியில வராரு. அந்த பேஷண்ட்டுடையதான ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ எப்படி சார் இருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது, we have done our best, நாங்கள் எங்களுடைய நாங்கள் காரியத்தை நாங்கள் செஞ்சிருக்கிறோம், ஆனால் இனி கடவுள் தான் உதவி செய்ய வேண்டும். இப்படி பல சூழ்நிலைமைகளை பல டாக்டர்ஸ் சொல்லி இருக்கிறத நம்ம கேட்டு இருக்க முடியும். ஏன் ஒருவேளை உங்க குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கேட்டு இருக்க முடியும். ஒரு டாக்டர் சொல்றாங்க, நாங்க we have done our best, அதுக்கு மேல கடவுள் தான் என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவரால மட்டும்தான் கர்த்தருடைய ஜனத்துக்கு பிரயோஜனம் உண்டு. ஆண்டவரால மட்டும்தான் கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒரு மீட்பு உண்டு. ஆண்டவரால மட்டும்தான் கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒரு விடுதலை உண்டு. மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும், தேவனாலே கூடும். பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்துல சில சம்பவங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு மனுஷனால் கூடாதவைகள் நிறைய காரியம் இருக்கு. ஆனா 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு மனிதனால் செய்யக்கூடாதவைகள் என்ன, ஒரு மனுஷனால் ஸ்தோத்திரம் செய்ய முடியாதது என்னவென்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். எனவே நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனுஷனாலும் இந்த உலகத்தில நேரத்தையோ காலத்தையோ கட்டுப்படுத்த முடியாது, அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க எசேக்கியா கேன்சர் வியாதியினால அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு வருகிறது என்ன, அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். ஆனா எசேக்கியாவுக்கு இங்க ஒரு ஆசைங்க, நான் வாழணும், நான் ஆண்டவருக்காக இருக்கணும், நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும் ஆசை. ஆனா அங்க ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்ணப்படுகிறது, அங்க அவனுக்கு ஒரு முடிவு எழுதி வைக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, உங்க வாழ்க்கையிலையும் சில காரியங்கள்ல சில டெட்லைன் பிக்ஸ் பண்ணப்பட்டு இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. டாக்டர்ஸ் உங்களுக்கு டெட்லைன் பிக்ஸ் பண்ணிருக்காங்களா? இத்தனை நாள் வரைக்கும் தான், இனிமேல முடியாதுன்னு சொல்றாங்களா? இல்லைன்னா உங்களுக்கு கடங்காரங்க இத்தனை நாளுக்குள்ள என் பணத்தை கட்டு, இல்லைன்னா நான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்களா? உங்க குடும்ப பிரச்சனைகள்ல சில டெட்லைன் பிக்ஸ் பண்ணிருக்காங்களா? கவலைப்படாதீங்க. காலத்தையும் சமயத்தையும் ஆளுகை செய்கிறவர், கண்ட்ரோல் பண்ணுகிறவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இங்க எசேக்கியாவுக்கு ஆசைங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழக்கூடாதா? இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய திறமையினால பணத்தினால தன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொள்ள முடியாது. தன்னுடைய இன்னைக்கு இருக்க இந்த டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அதனுடைய 6வது வசனத்துல, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு ஆசை, அவனுக்கு தெரியும் இது ஏன் பலத்துல முடியாது, ஆனால் ஆண்டவராலே அது கூடும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மனுஷங்க சில வார்த்தைகள் மூலமாக ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்றாங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு முடிவான வார்த்தைகள் சொல்றாங்களா? கவலைப்படாதீங்க. அதை மாற்றுகிற சக்தி, அதை மாற்றுகிற அதிகாரம், அதை மாற்றுகிறதான வல்லமை உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் மூலமாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்று இல்லைங்க. தேவனால் மட்டுமே காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரால் மட்டுமே காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க யாரை நம்பினாலும், இல்லைன்னா நீங்க யாரை நம்பாவிட்டாலும், இயேசுவை நம்புங்க, உயிர் தெழுந்தவரை நம்புங்க. He is the supreme power. அவர்தான் முதன்மையான மேன்மையான அதிகாரமும் வல்லமையும் படைத்த உயிர் தெழுந்த தெய்வமாய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது, மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவது நலம். இன்னைக்கு உங்களையும் இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவர்களையும் நீங்கள் நம்புவதை காட்டிலும் அவரை நம்புங்கள்.
அவரை நம்புங்கள். இரண்டாவது காரியம், என் மனுஷனால இன்னைக்கு ஸ்தோத்திரம் கூடாத ஒரு காரியம், மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் அதனுடையதான 8ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசுவோ நித்திரையாய் இருந்தார். இன்னைக்கு மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத, மனிதனால் செய்ய முடியாத ஒன்று, இன்றைக்கு இயற்கையை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு இயற்கையை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களால என்னாலையும் இந்த இயற்கையை, கால சூழ்நிலைகளை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அது மனுஷனால் கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது தேவனாலே கூடும். இப்போ என்ன நடக்குது? இந்த படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக பெருங்காற்றும் அலையும் அந்த போட்டை மோதி கொண்டு இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு எல்லாம் பயம் வருது. ஐயோ, நாங்க மடிந்து போகிறோமே. Praise the Lord. Praise the Lord. வசனம் சொல்லுகிறது 26வது வசனத்துல, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசுவுடையதான வார்த்தையிலே, இயேசு கிறிஸ்துவுடையதான வல்லமை நிறைந்த அந்த வார்த்தையிலே, ஸ்தோத்திரம், அதிகாரம் நிறைந்த அந்த வார்த்தையிலே இயற்கை அவருக்கு முன்பாக கட்டுப்பட்டது. இயற்கை அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்தது. இயேசு அதை கீழ்ப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வளர்க்கிற நாய் வேணா உங்களுக்கு கீழ்ப்படியலாம். இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிறதான உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணா உங்களுக்கு கீழ்ப்படியலாம். நீங்க கையை நீட்டி காற்றே நீ நில்லுங்க சொன்னா நிக்காதுங்க, அலையே நீ அமைதலாருன்னு சொன்னா நிக்காதுங்க. ஆனால் உங்களால் கூடாதவைகள் எம் தேவனாலே கூடும். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்கள் பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த நாட்களிலே பிரயாசப்பட்டு ஸ்தோத்திரம் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? இந்த நாட்களிலே எல்லாம் முடிஞ்சிருச்சே, இனி என்ன செய்வோம் என்று சொல்லி உடைந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க முடியும். உங்களாலே முடியாததை, உங்களாலே செய்ய முடியாததை அவர் செய்து முடிப்பார். அவர் நிறைவேற்றுவார். அவராலே கூடாதவைகள் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. Praise the Lord. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் எப்படிப்பட்டவன்? அவன் பேசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ங்க. கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவனை நியாயாதிபதியாக அவனை பயன்படுத்தினார். அப்ப பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் இச்சையினாலே அவன் இழுக்கப்பட்டபடினாலே இப்போது என்ன செய்கிறான்? அவன் கைதியாக மாற்றப்படுகிறான். பாவம் அவனை சிறைப்பிடித்து விட்டது. ஸ்தோத்திரம். முதலாவது ஸ்தோத்திரம், அவனுடைய சிந்தையை சிறைப்பிடித்தது. இப்போ சரீர நிலைமையிலும் அவன் சிறைப்பிடிக்கப்பட்டுட்டான். நல்லா கவனிங்க. பாவம் உங்களை சிந்தையையும் கட்டுப்படுத்தும், உங்களுடைய சரீரத்தையும் கட்டுப்படுத்தும். இப்போ சிம்சோன் என்ன ஆயிடுச்சு? அவன் சிந்தையிலும் கட்டப்பட்ட நிலைமையில, அவன் சரீரமும் கட்டப்பட்ட நிலைமையில இப்போ சிறைச்சாலையில் உட்கார்ந்து யோசிக்கிறான். ஏதாவது ட்ரை பண்ணிருப்பான். ஏன்னா ஏற்கனவே வெறும் கழுதை தாடை எலும்பை கொண்டு என்ன செய்திருக்கிறான்? 1000 பேரை கொண்டிருக்க. அதனால இந்த கம்பி, இந்த சங்கிலி எம்மாத்திரம் சொல்லி அவன் கிழிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. சிம்சோன் பல நாட்கள் இதை முயற்சி செய்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. என்ன நடக்கிறது? 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய மண்டபத்துக்கு என்ன செய்யறாங்க? அவனை ஜெயில இருந்து கொண்டு வராங்க. இப்ப கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கிறது? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவனுக்கு என்ன ஞாபகம் வந்து அவன் ட்ரை பண்ணியிருப்பான் ஜெயில. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்போ என்னால முடியல, ஆனா நான் ஒண்ணு செய்ய முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? 28வது வசனத்துல, சிம்சோன் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, ஸ்தோத்திரம், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான்.
தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆமென். என்னை ஒரு விஷயம் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய சாமர்த்தியத்தினால, ஆமென், உங்களுடையதான சோதனம் அதிகாரத்தினால, உங்களுடைய பணத்தினால, உங்க திறமையினால எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் நம்ம தப்பு கணக்கு போட வேண்டாம். ஆமென். அவருடைய ஒத்தாசை மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே சிம்சன், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் பலப்படுத்துங்கப்பா அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள அந்த பலன் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை என் ஆண்டவர் அவன் மூலமாக உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. சபையே, தேவ ஒத்தாசை இல்லாமல் கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. தேவ ஒத்தாசை இல்லாமல் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒன்றையும் நாம் செய்ய முடியாது. கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கிறிஸ்தவனுக்கு வெற்றி இல்லைங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நமக்கு ஜெயமில்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆசா என்கிறதான ஒரு மனிதன் ராஜாவாக அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். ஆசா என்கிறதான அந்த மனுஷன் அவன் ராஜாவாக மாறுகிறான். ஆனா அவனுக்கு முன்பான காலம் வரைக்கும், அவன் ராஜாவா பொறுப்பெடுக்கிற காலம் வரைக்கும், அவங்க தாத்தா அவங்க அப்பா காலம் எல்லாமே நாட்கள் எல்லாம் எப்படி போச்சுன்னா சந்தோஷமா போகல. ஒரே யுத்தம், சண்டை சண்டை சண்டை. 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது சகல நாட்களும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா ஆசா ராஜ்யபாரத்துக்கு வரும் பொழுது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அபியாப் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாயிருந்தது. இவன் நாட்களிலே தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்ததுங்க. அவங்க அப்பா நாட்கள்ல பிரச்சனை, அவங்க தாத்தா நாட்கள்ல யுத்தம் யுத்தம் யுத்தம். ஆனா இவன் நாட்கள்ல ஒரு மாற்றம் வந்தது. நீங்க அந்த அதிகாரத்தை கவனிச்சு பாருங்க. ஆசாக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்கிறதான ஒரு மனுஷன் ஒரு பெரிய சேனையோட ஆசா கிட்ட யுத்தம் பண்ண அவன் வரான். என்ன நடக்குது? ஆசா கூட யார் இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா 8வது வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீன்ல கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். நல்லா கவனிங்க. ஆசா கூட இருக்கிற அத்தனை சேனைகளும் பராக்கிரமசாலிகள். ஈட்டி பிடிக்கிறவங்க எத்தனை பேரு? 3 லட்சங்க. வில்லை நாணேற்றுகிறவர்கள் 2,80,000 பேர். டோட்டலி இப்போ ஆசாவுடைய ஆர்மியில இருக்கிறவங்க 5,80,000 soldiers. They are experts and experienced persons. அவங்க மிகவும் திறமைசாலிகள். இப்போ இந்த ஆசாவுக்கு விரோதமா வரவன் எப்படிப்பட்டவனா 9வது வசனத்துல, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசோ மட்டும் வந்தான். ஆசாவுக்கு விரோதமாக சேரா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரோடு 300 ரதங்களோடு அவன் வருகிறான். நம்ம ஒரு ரதத்துல 2 பேர் கணக்கு வச்சாலும் ஒரு 600 பேர் அப்படி கணக்கு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 10,600,000 பேர். இவங்களை குறிச்சு தெளிவாய் சொல்ல பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் அப்படின்னு சொல்ல அவனுடைய சேனை. That's all. They are the simple soldiers. 10,600,000 பேர். இப்ப ஆசா கூட இருக்கிறவர்களோ 5,80,000 பேர். அவங்க எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள். ஒருத்தர் 2 பேரை அடிச்சாலே இந்த 10,600,000 பேர் டோட்டல் வாஷ் அவுட்டுங்க, டோட்டல் காலி. ஆனா ஆசா செய்து என்ன தெரியுங்களா? என் கூட இருக்கிறவங்க பராக்கிரமசாலிகள் தான். என் கூட இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, அவன் 4 பேரை கூட அடிக்கிற அளவுக்கு அவன் வெல் ட்ரெயின்ட் பர்சன் தான். பட் ஆல்தோ வாட் ஹி டன், 11வது வசனத்துல ஆசா தம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஒரு பெரிய ராஜா கூட ஒரு பெரிய படைய இருக்குங்க.
அவங்க நினைச்சா நிச்சயமா இந்த சேராவுடைய 10 லட்சம் பேரை டோட்டல் வாஷ் அவுட் பண்ண முடியும். ஆனாலும் ஆசா, ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நம்மளால சில காரியங்களை செய்ய முடியுங்க, நம்மளால சில காரியங்களை மாற்ற முடியும் தான். ஆனா we should depend the God. உங்களை நீங்க நம்பாதீங்க, உங்களை உண்டாக்கினவர் நம்புங்க. ஆசா அவன் நினைத்தான், எனக்கு வெற்றி என் கூட இருக்கிற பராக்கிரமசாலிகளால் வரப்போவதில்லை, ஆண்டவரால் மட்டும்தான் வரப்போகிறது. எனக்கு வெற்றி பராக்கிரமசாலிகளால் அல்ல, கர்த்தராலே என்பதை அவன் புரிந்து கொண்டதினாலே அவன் தேவ சமூகத்தை நோக்கி சார்ந்து, ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லுங்கப்பா. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே கர்த்தர் ஒரு பெரிதான ஜெயத்தை அவர் கொடுத்தார். நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் சாதகமாய் இருந்தாலும் சாதகமாய் இல்லாவிட்டாலும், உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம், உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பலம் இருந்தாலும் பலம் இல்லாவிட்டாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. 12வது வசனத்தை சொல்லப்பட்டு இருக்குது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். கர்த்தர் முறியடித்தாருங்க, கூட இருந்த பராக்கிரமசாலிகள் முறியடிக்கல, ஆசா முறியடிக்கல, அவனுடைய பலனோ அவனுடைய திறமையோ அல்ல, கர்த்தர் முறியடித்தார். எனக்கு அன்பான சபையே, சோதரன், நீங்க ஒருவேளை நல்ல சில காரியங்களை எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், சில விஷயங்கள் நீங்க ரொம்ப அனுபவசாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸாக நீங்க இருக்கலாம். ஆனாலும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. அதனாலதான் சங்கீதக்காரனாக தாவீது அவர் சொல்லுகிறார், 18ஆம் சங்கீதம் அதனுடையதான 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது பராக்கிரமசாலிங்க, தாவீது ஒரு நல்ல யுத்த வீரன், தாவீது சிறந்த ஒரு தலைமைத்துவம் உடையவன். ஆனாலும் அவன் சொல்ல, ஆண்டவரே உங்களால தான் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உங்களால தான் நான் ஒரு மதிலை நான் தாண்டுவேன் என்பது எவ்வளவு பெரியதான ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம். சபையே, இந்த கடைசி காலத்துல, இந்த பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும் அவரை சார்ந்து கொண்டால் மட்டும்தான், அவரை சார்ந்து கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். அவரை சார்ந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு ஜெயம் உண்டாக முடியும். இந்த உண்மை, இந்த ஃபார்முலாவை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில பயன்படுத்தினாருங்க. அவர் இல்லாம ஒன்னும் இல்லை, அவர் இல்லாம எதையும் செய்ய முடியாது என்கிறதான அந்த ஃபார்முலாவை அவர் புரிந்து கொண்டார், அவர் கற்றுக்கொண்டார். அந்த உண்மையை தன்னுடைய வாழ்க்கையில வைத்துக்கொண்டு அவர் ஃபாலோ பண்ணினதுனாலதான் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது, பிலிப்பியர் சபைக்கு அந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனுடைய மேல இருக்கிற அந்த 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறாருங்க, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு எவ்விடத்திலையும் எப்படி வேணாலும் என்னால் இருக்க முடியும். I know everything, எனக்கு எல்லாம் செய்ய தெரியும். ஆனா without Jesus I cannot succeed. With Jesus only I can succeed. இயேசுவினால மட்டும்தான் எனக்கு ஜெயம் உண்டாக முடியும். இயேசுவில்லாமல் நான் செய்யக்கூடிய, அவர் துணை இல்லாமல் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் எனக்கு ஜெயம் இல்லை. அதனாலதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும். எனக்கு அன்பான சபையே, நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில எத்தனை காரியம் வேணா இருந்துட்டு போட்டுங்க. பலன் இருக்குதா, சந்தோஷம். திறமை இருக்குதா, சந்தோஷம். பணம் இருக்குதா, சந்தோஷம். உங்களுக்கு நல்ல பதவி இருக்குதா, சந்தோஷம். ஆனா இதை வச்சு என்னால சாதிச்சிட முடியும், இதை வச்சு உன்னை மாத்திட முடியும் என்று உங்களுடைய எண்ணம் சிந்திக்காதபடிக்கு யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அவர் இல்லாமல் என்னை அல்லாமல் உங்களால் எதையும் செய்ய முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் இல்லாமல், அவரை அன்றி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவராலே எல்லாம் ஆகுங்க.
உங்களால கூடாதது தேவனாலே ஆகும். சபையே, இந்த நாட்களில உங்களை நீங்க தாழ்த்துங்க. நம்மள அவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமம் அல்ல ஆண்டவரே, உங்க ஆவினால மட்டும்தான் ஆகும் என்று சொல்லி அவரை சார்ந்து முன்னேறுங்க. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல என் பலத்தினால் ஏதாவது செஞ்சிட முடியும்னு செய்யாமல் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் எடுக்கிற உணவு, மாத்திரை, நான் எடுக்கிறதான சோதரம் காரியங்கள், இவைகளை காட்டிலும் உம்முடைய வல்லமை மிகவும் பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே நமக்கு ஜெயம் உண்டுங்க, நமக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நம்ம பெருமையில இல்ல நம்மகிட்ட இருக்கிற பலத்தை கொண்டு சில வார்த்தைகளை விட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அதை திரும்ப பெறுங்க. ஆண்டவரே, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நானே ஒண்ணு இல்லை ஆண்டவரே, உங்களால மட்டும்தான், உம்மால மட்டும்தான் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடங்களை கண்களை மூடி தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னுடைய திறமைகள் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே சோதரம் பணம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்க தயவு தான் ஆண்டவரே, உங்க கிருபை தான் ஆண்டவரே. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. உம்மால மட்டும்தான் நான் ஒரு சேனைக்குள்ள பாய முடியும். ஒப்பு கொடுங்க. என் பலத்தினால ஆண்டவரே, திறமையினால சாதிச்சிட முடியும், செய்திட முடியும்னு ஆண்டவரே நம்பினதை ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமானு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமானு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஆமாண்டவரே, தகப்பனே, நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்கிட்ட ஒன்னும் இல்லப்பா. என் திறமைனாலதான் சொல்வதற்கு எதுவும் இல்லப்பா. தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தினதே நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு அறிவையும் திறமையும் ரட்சிப்பையும் தந்ததே நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, உம்மையே நாங்கள் முன்பாக வைக்கிறோம், உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. என்னாலே கூடாதவைகள் உம்மாலே ஆகும் ஆண்டவரே. நிச்சயமாகவே அவரை நம்புகிற, அவரை சார்ந்து கொள்ளுகிற அவருடைய ஜனத்திற்கு அவர் நிச்சயம் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு முக்கியம் அல்ல. ஆமென். எது என்கிட்ட இருக்கு என்பது அதெல்லாம் இல்லைங்க. உன்னதமான தேவனுடைய தயவும் கிருபையும் அவருடைய ஒத்தாசை நம்மகிட்ட இருக்குதா, நாம தான் வெற்றியாளர்கள். உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்கக்கூடியவர்கள்.
அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஐயா. எங்களுக்குள்ள மேட்டிமாயான எண்ணம் ஒருபோது எழும்பாதபடிக்கு நாங்க எப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிற ஒரு இருதயம், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் சொல்லுகிற அந்த அறிக்கை எங்களுக்குள்ள பெருகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே செய்து நிறைவேற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.